வணக்கம். நான் எஸ்கே. மக்கள் நீதி மையம் 2018 கமலஹாசன் அவர்கள் வந்துட்டு இந்த பார்ட்டியை வந்துட்டு தொடங்குறாரு. இந்த கட்சியை ஆரம்பிக்கிறாரு. இந்த கட்சியை ஆரம்பிச்ச 2019 அவர் வந்துட்டு போட்டி போட்டாரு. கிட்டத்தட்ட 36 தொகுதிகள் நின்று 16,13,000 ஓட்டு கிட்ட வாங்கி அந்த இடத்துல மொத்தமாக டெபாசிட் எல்லாம் காலியாகி தோத்து போயிடுறாரு. 2021 திரும்பியும் வர்றாரு. 180 தொகுதியில் போட்டி போடுறாரு. கோவை தெற்குல அவரு போட்டி போடுறாரு. வானதி ஸ்ரீனிவாசனுக்கும் இவருக்கும் ஒரு கடுமையான போட்டி நடக்குது. அவங்க வாங்கின ஓட்டை விட இவர் ஒரு 1700 ஓட்டு தான். ரொம்ப ரொம்ப க்ளோஸ் மார்ஜின் தான். ஆனாலும் அவர் தோத்துட்டாரு. அன்னைக்கு தலையை கீழே போட்டவர் தான். இன்னைக்கு வரைக்கும் தலையை தூக்கவே இல்லை. 2025 திமுகவோட ஐக்கியமாயிட்டு அதுக்கப்புறம் அவங்க கொடுக்குற ஒரு ராஜ்யசபா சீட்டுக்காக மொத்த கட்சியுமே கொண்டு போயிட்டு அவர்கிட்ட அடமானம் வச்சுட்டு இப்போ அவரோட வேலையை பார்க்கறதுக்காக ஜாலியாக டெல்லிக்கும் சென்னைக்கும் அப்பப்போ போயிட்டு வருவார். பார்த்துருக்கோம். நேற்றைக்கு அவரை கூட்டணி பேச்சுவார்த்தைக்கு திமுக அவங்க கூப்பிட்டுருக்காங்க. ஆனால் இவர் வெளியே சொன்ன கதைக்கும் இவர் உள்ளே போன கதைக்கும் நிறைய கான்ட்ராஸ்ட் இருக்கும். அதுக்கு முன்னாடி நடந்த ஒரு சம்பவத்தில் ஒரு தீர்மானம் போடுறாங்க. இந்த மாதிரி இந்த சட்டப்பேரவை தேர்தலில் நாங்கள் போட்டி போட போகிறோம். எங்களுக்கான சின்னத்தில் மட்டும்தான் போட்டி போடுவோம். எங்களுக்கான தொகுதியை நாங்கள் கேட்டு பெறுவோம் அப்படிங்கிறதையும் ரொம்ப உறுதியாக இருந்தாங்க. இந்த உறுதி நேற்றுக்கு மத்தியானம் வரைக்கும் தான். சாயங்காலம் அது வேற மாதிரி ஆயிடுச்சு. உள்ளே போகிறாங்க. போயிட்டு ஒரு என்ன டீல் பேசியிருப்பாங்க அப்படின்னு நான் யோசிக்கிறேன்னா, ஒரு 5 தொகுதி இல்லைனா 7 தொகுதி கேட்டிருப்பாரு. இவங்க அவ்வளோ தொகுதியெல்லாம் எங்களால் கொடுக்க முடியாதுங்க. ஏன்னா நாங்களும் போட்டி போடணும். எங்களுக்கான ஆட்களும் ரெடியாக இருக்காங்க. நாங்களே 175 தொகுதிக்கு வந்துட்டோம். போன வாட்டி போட்டி போட்டதோட இந்த வாட்டி 13 தொகுதி குறைஞ்சி தான் போட்டி போடுறோம். அதனால நாங்கள் இந்த முறை அதிகமாக போட்டி போடணும் அப்படிங்கிறதுக்காக இனிமேல் வரக்கூடிய கூட்டணி கட்சிகளுக்கு தொகுதி ஒதுக்க முடியாது. அதனால நீங்கள் கொஞ்சம் இந்த வருஷம் போட்டி போடாமல் இருங்க அப்படின்னு ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டிருப்பாங்க. இவரும் ரொம்ப பெருந்தன்மையாக சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்திருப்பார். ப்ரெஸ் மீட்டில் நாங்கள் இந்த முறை தேர்தலில் போட்டியிட போவதில்லை. இது எங்களுக்கோ எங்களோட இழுக்கெல்லாம் கிடையாது. இது எங்களோட கடமை. இது ஒரு ஜனநாயக கடமை. இந்த ஜனநாயக கடமையை நாங்கள் ஆற்றுவோம். யாருக்காக? திமுகக்காக. இந்த திமுகவுக்கு ஆற்றுறதுல கூட எனக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் அதுக்காக ஒரு 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 கேடுகட்ட டைலாக் ஒன்று சொன்னார் பாருங்க. இது எங்களுடைய கடமை, இது எங்களுடைய பொறுப்பு, இது எங்களுடைய பெருந்தன்மை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 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 கட்டுக்கதையை அடிச்சு விட்டுருப்பாரு. அதை கேட்கும்போது நான் மனுஷனுக்கு லைட்டாக கோவம் வந்துச்சு. பட்டு எப்பேற்பட்ட ஆள் கிட்டத்தட்ட 2021 போட்டி போட்டு 2.62% மொத்தம் 12 லட்சம் ஓட்டு வாங்கியிருந்தார். இந்த 2021 நாம் தமிழருடைய ஓட்டுகளே வெறும் 16 லட்சம் தான். கட்சி தொடங்கின 2 வருஷத்துல 2.5% கிட்ட வந்திருக்காங்க. இவங்க 11 வருஷம் கழிச்சு தான் இந்த பர்சன்டேஜுக்கே வந்திருக்காங்க. நீங்க 2 வருஷத்துல வந்துட்டீங்க. கொஞ்சம் ஆர்கனைஸ்டா போயிருந்தா ஒரு 5 எம்எல்ஏவாவது வந்திருக்க வாய்ப்பு இருக்கு. இந்த முறை அதாவது சரியான கூட்டணியில போயிட்டு சரியா ஒரு போட்டி போட்டிருந்தான். இப்போ இன்னொரு பிரச்சனை என்னன்னா, இந்த மனுஷன் இனிமேல் நடக்க போற பிரச்சாரத்துக்கு திமுகவுக்கு வாக்கு கேட்க போகிறார். இந்த பிரச்சாரத்துக்கு போகும்போது வேற வேற மாதிரி கேள்வி எல்லாம் கேட்பாங்க. மக்கள் எல்லாரும் என்ன பண்ணீங்க என்ன பண்ணீங்க என்ன பண்ணீங்கன்னு தான் கேட்பாங்க. ஆனா நான் அந்த மாதிரி கிடையாதுங்க. நான் எப்பவுமே ஒரு என் வீட்டு பிரச்சனைக்கு ஒரு எம்எல்ஏ தான் வரணும், ஒரு எம்பி தான் வரணும், ஒரு சிஎம் தான் என்னை கேள்வி கேட்கணும்ட்டு இல்லை. எனக்கு முன்னாடி இருக்கிற ஒரு அதிகாரி, அதாவது எனக்கு இம்மிடியட்டா நான் யாரை அப்ரோச் பண்ண முடியுமோ அந்த மனுஷன் ஏன் வேலை செய்யலை அப்படின்னு தான் கேட்பேன். அவனும் வேலை செய்யலைன்னா அவனுக்கு மேலே இருக்கிறவங்ககிட்ட போயிட்டு கேட்கலாம். ஏன்பா எனக்கு இந்த வேலையை பண்ணி கொடுக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு கேட்கலாம். அந்த அந்த வேலையாலே யாருன்னு தெரியாத அளவுக்கு தான் நம்ம அரசாங்கம் இந்த அளவுக்கு வச்சிருக்காங்க. அடுத்து ஒரு நெக்ஸ்ட் லெவல்ல இருக்கக்கூடிய அதிகாரிகள் யாருன்னே நீங்க நான் கிராம பஞ்சாயத்துல இருக்கேன், போயிட்டு கேட்டீங்கன்னா தெரியாது. அந்த மாதிரி தான் இந்த அரசாங்கம் வச்சிருக்கு. ஓகே, இப்போ அந்த இடத்துக்கு போகும்போது, பிரச்சாரத்துக்கு போகும்போது மக்கள் கேள்வியா கேட்பாங்க. என்னென்ன பண்ணீங்க, ஏன் எங்க பிரச்சனைகளெல்லாம் சார்ட் அவுட் பண்ணல, ஏன் இத்தனை குற்றங்கள் நடக்குது, ஏன் இவ்வளோ காவல்துறை ரொம்ப மெத்தனமா இருக்காங்க, இந்த மாதிரி எல்லா கேள்வியும் கேட்பாங்க. தங்களோட பிரச்சனைகளையும் சொல்லுவாங்க. அவ்வளோ அதிருப்தியா இருக்காங்க. இவர் எப்படி இதை சமாளிக்க போறாரு அப்படின்னு எனக்கு தெரியல. பட் பார்க்கறக்கே இவரை பார்த்தாலே கஷ்டமா இருக்கு. ராஜ்யசபா சீட்டு வாங்கும்போது அந்த சந்தோஷம் இனிமேல் பிரச்சாரத்துக்கு போகும்போது அது மொத்தமா முடிஞ்சிடும் அப்படின்னு தான் நான் யோசிக்கிறேன். இதுக்கு அடுத்தது தேமுதிக உள்ள போறாங்க.
கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துறதுக்காக போறாங்க, கை குலுக்குறாங்க, 10 சீட்டு வாங்கிட்டு வெளியே வர்றாங்க. வந்துட்டு இந்த மாதிரி ஒரு பிரஸ் மீட் கொடுக்குறாங்க. 10 தொகுதி வந்துட்டு எங்களுக்கு அலோகேட் பண்ணியிருக்காங்க, ஒரு ராஜ்யசபா அது ஆல்ரெடி வாங்கியாச்சு. இந்த 10 தொகுதிக்குள்ள வந்துட்டு 2 தொகுதி ஆல்ரெடி வந்துட்டு போட்டி போடுறதுக்கு ஆல்ரெடி, ஒன்று வந்து பிரேமலதா, இன்னொன்று அவருடைய பையன் விஜய் பிரபாகரன். இவங்க 2 பேருக்கும் 2 தொகுதியை கொடுத்துருவாங்க. முக்கியமாக விருத்தாச்சலத்தை வந்துட்டு அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதை தாண்டி இவங்களுக்கு இருக்கிற 0.43க்கு 10 சீட்டுங்கிறது வந்துட்டு இது வந்து கான்ட்ராஸ்ட் தான். பட் இருந்தாலும் அவங்களோட வெற்றியை வந்துட்டு இது இன்னும் உறுதியாக்குமா அப்படிங்கிறத நம்ம வந்து பொறுத்திருந்து பார்ப்போம். ஏன்னா இவங்க போட்டி போடுறது மற்ற கட்சிகளுக்கு வந்துட்டு மிகப்பெரிய லாபமாக தான் இருக்கும். இந்த லாபத்தை வந்துட்டு எப்படி இவங்க கட்சியோடைய சரிவை வந்துட்டு இவங்க தாங்க போறாங்கன்னு தெரியல. முரசு சின்னத்தில் போட்டி போடுறதா சொல்லியிருக்காங்க. பட் இவங்களுக்கும் வந்துட்டு ஒரு ஒரு கணிப்பு இருக்கும்ல, நம்ம ஏன் வந்துட்டு அங்கே போனோம் அப்படின்னு. அது வந்துட்டு இப்போ வெளிப்படையாகவே தெரியாது. தேமுதிக ஏன் திமுகவோட போச்சு அப்படிங்கிறது வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு வெளிப்படையாகவே நமக்கு தெரிய வந்துருச்சு. ஒரே ஒரு ராஜ்யசபா சீட்டுக்காக மட்டும். அதுவும் வந்து பர்மனன்ட் ராஜ்யசபா சீட்டு கிடையாது. 6 வருஷத்துக்கு ஒரு தடவை அந்த சீட்டை வந்துட்டு அலோகேட் பண்ணுவாங்க. இவங்க கூட்டணியில் இருந்தால் கண்டினியூ ஆகும், அப்படி இல்லைன்னா அதுவும் வந்துட்டு வேற ஒருத்தருக்கு போயிடும். இந்த தேமுதிகவோட கூட்டணி பேச்சுவார்த்தை முடிஞ்சதுக்கு அப்புறம் அடுத்தது வந்துட்டு நம்ம விசிக உள்ள போறாங்க. உள்ள போயிட்டு அவங்களும் பேசுறாங்க. 8 தொகுதி கொடுக்குறாங்க. முதல்ல அவங்க கொடுக்குறேன்னு சொன்ன தொகுதியை விட இப்போ வந்த எதிர்வினைக்காகவும் இத்தனை பேரோட குரலுக்காகவும் இந்த திமுக வந்துட்டு 8 தொகுதியை வந்துட்டு விசிகாவுக்கு கொடுத்துருக்காங்க. அந்த 8ல் 6 தனி தொகுதி, 2 பொது தொகுதி. இந்த 2 பொது தொகுதியும் 6 தனி தொகுதியும் இவர் வந்துட்டு போட்டி போட போறாரு. இப்ப இவருக்குமே வந்துட்டு இருக்கக்கூடிய சிக்கல்கள் என்னன்னா, இந்த திமுக அரசாங்கத்தால மூடி மறைக்கப்பட்ட இந்த கிரைம் ரேட், அதாவது குற்ற விகிதம், இது வந்துட்டு எக்கச்சக்கமா இருக்கு. இதோட டேட்டாவை வந்து நான் ஒரு நாள் உங்களுக்கு வந்து பப்ளிஷ் பண்றேன், இல்லைன்னா ஒரு சின்ன ஒரு வீடியோவை போடுறேன். சரி, இந்த குற்ற பின்னணிகளை வந்துட்டு ஒருத்தர் கேள்வி கேட்கும் போதும் கூட இருக்கிற நிர்வாகிகளுக்கும் கூட இருக்கிற தொண்டர்களுக்கும் வந்துட்டு அதிருப்தி இருக்கும்போது, இந்த கூட்டணியிலே வந்துட்டு அவர் தொடரலாமா வேண்டாமா, இத்தனை பேச்சுவார்த்தைகளுக்கு அப்புறமும் தங்களுக்கான மரியாதையை வந்துட்டு இன்னும் சரியா வந்துட்டு அவங்க கொடுக்கல. புதுசா வர்ற கட்சிகளுக்கு வந்துட்டு ஆரவாரமா வந்துட்டு செலிப்ரேட் பண்றாங்க. நம்மளுக்கு வந்துட்டு 15 வருஷமா அவங்க கூட கட்சியில இருக்கோம், அந்த கூட்டணியில் இருக்கோம். இருந்தாலும் நமக்கான அங்கீகாரமும் நமக்கான மரியாதையும் வந்துட்டு இன்னும் கிடைக்கல அப்படின்னு அவங்களுடைய தொண்டர்கள் எல்லாருமே வந்துட்டு ஃபீல் பண்றத ரொம்ப ஈஸியாக பார்க்க முடியும். பட் இந்த இடத்துல அவங்களுக்கான ஒரு ஒரு எதிர்வினை வரதான் செய்யும். ஏன்னா இத்தனை அசிங்கங்களுக்கு அப்புறமும் வந்துட்டு அந்த கூட்டணியில தொடரணுமா, இல்லை இந்த கூட்டணியை தொடர்ந்தாலும் நம்மளால வந்துட்டு சாதித்து காட்ட முடியுமா அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு தான் வந்துட்டு ஒரு தள்ளப்பட்டிருக்காரு. இந்த முறை அவர் வந்து ஜெயிச்சே ஆகணும் அப்படிங்கிற ஒரு ஒரு மிகப்பெரிய ப்ரெஷருக்குள்ள வந்துட்டு அவர் போயிட்டாரு. இந்த முறை அவர் ஜெயிக்கல அப்படின்னா அவருக்கு மாநில கட்சிகளுக்கான அங்கீகாரத்தை வந்துட்டு இழக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. தக்க வைக்கிறதுக்கு மினிமம் 2 எம்எல்ஏ வந்துட்டு அவர் சம்பாதிக்கணும், இல்லைன்னா 6% ஓட்டு வாங்கணும். அந்த மாதிரி 8% ஓட்டு ஒரு வாங்கணும். இந்த 10 தொகுதிக்குள்ள 8% ஓட்டுங்கிறது வந்துட்டு மிக மிக அதிகம். இருந்தாலும் பார்ப்போம் அவர் என்ன மாதிரி வந்து ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாம் யூஸ் பண்ணி ஜெயிக்கிறதுக்கான வேலைகளில் எப்படி இறங்குறாருன்னு பொறுத்திருந்து பார்ப்போம். வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.